மகர ராசிக்காரர்களுக்கு அம்மன் வழிபாடு. எந்த அம்மனாவது பிடிச்சிக்குங்க. வீடு பக்கத்தில் எதுவாக இருந்தாலும் பத்து பிடிச்சிக்குங்க. வயிறு அசிடிட்டி தான், எருக்களிப்பு தான், ஜீரணம் ஆகிறது தான் தொந்தரவு. ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். மகர ராசிக்காரங்க லாபம், தொழில், உத்தியோகம், வியாபாரம் எல்லாம் நல்லா இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட, அசிடிட்டி சம்பந்தப்பட்ட, மலக்குடல் சம்பந்தப்பட்ட, யூரின் ட்ராக் சம்பந்தப்பட்ட, முதுகு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனம். சோம்பல் அதிகமா இருக்கும். வக்கர சனி இருக்குல்ல, சொன்னாலே கேட்க மாட்டீங்க, படுத்துக்கினே இருப்பீங்க. இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயம் எல்லாம் நல்லா முன்னேறும். வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர்த்துரும். புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படும். சுபகாரிய தடைகள் நிவர்த்தி காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், வண்டி வாகனம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்திலெல்லாம் நீங்க தான் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். குடும்பத்தை தொந்தரவு பண்ணுமா, துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமை வருமா, காதலர்களுக்குள்ளாக அடிச்சுக்கின்னு திரும்பிப்பீங்களாம், நடுவில் பஞ்சாயத்து பேச வரேன்னு சொல்லிட்டு யாராவது கெடுத்து விட்டுருவாங்களாம். உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய குடும்ப விஷயத்தில், அந்தரங்கள் விஷயத்தில் உங்களுக்குள்ளாக பேசிக்கிங்க. ஜாக்கிரதை. மகர ராசிக்காரர்களுக்கு கோபதாபப்படுவது வேண்டாம். தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். மகர ராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பெல்லாம் நல்லா இருக்கும். பிள்ளைகள் விஷயம், துணை அல்லது துணைவியார் விஷயத்துல கவனம். ராகு 3ஆம் இடத்துல இருக்குச்சு. மற்ற கிரகம் எங்க இருந்தாலும் என்னத்துக்கு சார் பயப்படும்? காலையில எழுந்து குளிச்சுட்டு உடற்பயிற்சி செய்யுங்க. இன்னொரு வாட்டி குளிங்க. புத்திசாலி. பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போடுற மகர ராசிக்காரங்கள் அதி புத்திசாலிகள், அதி அதிர்ஷ்டசாலிகள், அஷ்டலட்சுமி கடாட்சத்தை பெறுவர். தனிப்பட்ட முறையில் மகர ராசிக்காரர்களுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் தந்தாலும் குடும்ப விஷயத்திலும் பிள்ளைகள் விஷயத்திலும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆடி மாசம் பூர்வீக சொத்தெல்லாம் மாத்தி கட்டுறதுக்கெல்லாம் கிடைக்கும். புரியுதா மகர ராசிக்காரங்களுக்கு?